முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் இன்று அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு எழுந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாகனத்தை வழிமறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பான சூழல் காணப்படுவதை நாம் காட்சியில் பார்க்கிறோம். பினராயி விஜயன் வீட்டில் சோதனை முடித்து திரும்பிய போது அமலாக்கத்துறையினரின் வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு போலீசார் மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடுவதையும் பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் ஆவேசத்தில் வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தும் அந்த காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். கண்ணாடி உடைந்திருக்கிறது. பணப்பரிமாற்ற மோசடி வழக்கு தொடர்பாக கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடு உட்பட 12 இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அந்த சோதனை முடிந்த நிலையில் அதிகாரிகள் காரில் திரும்பிய போது பினராயி விஜயன் ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்ற காரின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது அங்கு என்ன நடந்திருக்கிறது? விவரம். அமலாக்கத்துறை இன்று காலையில் சோதனைகளை தொடங்கிய சமயத்திலிருந்தே பதட்டம் நிலவுகிறது. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் குறிப்பாக பினராயி விஜயன் இல்லத்திலே நடத்தப்பட்ட சோதனைக்கு கடும் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் அவர்கள் வலியுறுத்தி அமலாக்கத்துறை வாகனத்தை தாக்கியிருக்கிறார்கள். அந்த வாகனம் சேதமடைந்ததன் காரணமாக அமலாக்கத்துறை மாநில காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. பினராயி விஜயன் முன்னாள் முதலமைச்சர் என்பதால் அவரது இல்லத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போதும் தொடர்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கு அவரது மகளுக்கு இந்த வழக்கிலே தொடர்பு இருக்கிறது என்று சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் 9 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 10 இடங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில்தான் அதற்கு அரசியல் ரீதியான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்புகிறது. ஆகவேதான் அந்த கட்சியின் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சமீபத்திய சட்டப்பேரவை தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே தற்போது பினராயி விஜயன் குடும்பத்துக்கு எதிராக, குறிப்பாக அவரது மகளுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கையில் அமலாக்கத்துறை ஈடுபட்டிருக்கிறது. மத்திய அரசின் கைப்பாவாக அமலாக்கத்துறை செயல்படுகிறது என குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் இத்தகைய வன்முறையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கணபதி.